ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருவர் காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குரங்கு ஒன்று அங்கு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. இதனை பார்த்த அந்த அறிஞர் விளையாட்டாக அந்த குரங்கின் வாளினை மிதித்து விட்டார். வாளை மிதித்ததும் அந்த குரங்கு துள்ளி எழுந்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது அது குரங்கு அல்ல, குரங்கு போன்று இருக்கும் அரக்கன் என்று. மிகவும் கோபமான அரக்கன் தன் வாளை மிதித்த அறிஞரை நீ குரங்காக மாறிப்போவாய் என்று சாபம் கொடுத்தது. உடனே அந்த அறிஞரும் குரங்காக மாறிவிட்டார். சிறுபிள்ளை போல் தன் செய்த தவறினால் எப்படி குரங்காக மாறிவிட்டோமே என்று வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பித்தார். நாட்கள் சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் அந்த பக்கமாக ஒரு 2 பயணிகள் வந்தனர். அவர்கள் மரத்தின் அடியில் தங்கி இளைப்பாறினார்கள். அப்பொழுது ஒரு பயணி கூறினார், நாளைக்கு நம்ம அரண்மனையில் ஒரு போட்டி நடக்க உள்ளது. அதில் யார் தங்களுடைய அறிவினை காட்டி ஜெயிக்கின்றார்களோ அவர்களுக்கு பிரதம மந்திரி அறிவிப்பு கொடுப்பதாக அரசர் அறிவித்துள்ளார் என்று கூறினார். இதனை கேட்ட குரங்கிற்கு நாமும் அந்த போட்டியில் கலந்து கொண்டால் என்ன என்று தோன்றியது. உடனே அது போட்டியில் கலந்து கொள்ள நினைத்து அரண்மனைக்கு சென்றது. அங்கு போட்டி நடக்கும் திடலுக்கு சென்ற அந்த குரங்கு போட்டிக்கு தயாராக வந்திருந்த அறிஞர்கள் நிற்கின்ற வரிசையில் அதுவும் போய் நின்றது. இதனை பார்த்த காவலர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுகின்ற ஓலையில் தன்னுடைய பெயர் எழுதியிருந்ததை பார்த்ததும் இந்த குரங்குக்கு வாய்ப்பேச முடியவில்லை என்றாலும் எழுதி புரிய வைக்கும் திறன் உள்ளது, அதனால் இது போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள். சிறிது நேரத்தில் போட்டி நடக்கும் திடலுக்கு அரசர் வந்தார். தன்னுடைய முதல் கேள்வியை கேட்டார். எது கனமானது, இறகா இல்லை கல்லா என்றார். எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிந்த விடைகளை எழுதினார்கள். சிலர் அறிவில் பூர்வமாகவும் எழுதினார்கள். ஆனால் குரங்கு அது சூழலை பொறுத்தது, இலகுவான மனசு குற்ற உணர்ச்சி வெளியிட்ட பிறகு கனமாக மாறுகிறது என்று எழுதி கொடுத்தது. குரங்கின் வித்தியாசமான அணுகுமுறையை கண்ட அந்த அரசர் குரங்கையே பிறகு கவனிக்க ஆரம்பித்து விட்டார். அடுத்ததாக ஒரு பசியுடன் இருந்த முதியவருக்கு முன்னால் அரசு கஜானாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வைத்துவிட்டு, இதை இப்பொழுது யாருக்கு கொடுப்பீர்கள், அரசருக்கா இல்லை பசியில் இருக்கும் முதியவருக்கா என்று அரசர் கேட்டார். அனைவரும் அரசரை விட பசியுடன் உள்ள இந்த முதியவருக்குத்தான் இந்த பணம் தேவைப்படும் என முதியவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு குரங்கு என்ன விடை எழுதி உள்ளது என்று பார்ப்பதற்கு அனைவரும் ஆவலாக இருந்தனர். அப்பொழுது அரசர் குரங்கு எழுதி வைத்திருந்த ஓலையை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அதில் இந்த நாட்டில் ஒருவர் பசியுடன் உள்ளார் என்றால் அதற்கு அரசனுடைய தவறுதான் காரணம். அவர் கஜானாவில் இருக்கின்ற பணத்தை எடுத்து பசியோடு உள்ளவர்களுக்கு சோறு போடக்கூடாது. ஆனால் கஜானாவை எதற்கு அரசருக்கு கொடுத்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாட்டில் இருக்கின்ற வரிகளை குறைத்து அதே நேரத்தில் கஜானாவின் வருமானத்தையும் உயர்த்தி யாருமே பசியோடு இருக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த பணத்தை அரசருக்கே கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று அதில் எழுதியிருந்தது. அப்பொழுதுதான் நடுநிலையாக இருந்து யோசிக்கின்ற இந்த குரங்குக்கு பிரதம மந்திரியாக வருவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது என்பதை அனைவரும் புரிய ஆரம்பித்தது. அதன் பின்னர் போட்டி நடத்திய இடத்தில் உள்ள அனைவருமே குரங்குதான் பிரதம மந்திரி என்று கூறிவிட்டனர். உடனே ராஜா நமக்கு நல்ல மந்திரி கிடைத்திருக்கிறார், அவர் நம்மிடம் வந்து சேர்ந்த இந்த விஷயத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறி ஒரு பெரிய மூட்டை நிறையாக குரங்கிடம் பொரியை கொடுத்து அனைவருக்கும் சமமாக பகுத்து கொடுங்கள் என்று கூறினார். இதனை பார்த்த அந்த குரங்கு அனைவருக்கும் முதலில் கொஞ்சம் பொரியை மட்டும் கொடுத்தது. பிறகு பசியோடு இருந்தவர்கள் வேகமாக அந்த பொரியினை சாப்பிட்டு முடித்தார்கள். அவர்களுக்கு இன்னொரு முறை அந்த பொரியை கொடுத்தது. மீண்டும் பொரி வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு மீண்டும் கொஞ்சம் பொரி கொடுத்தது. இதனை பார்த்த அரசர் குரங்கின் அறிவும் பகுத்து கொடுக்கும்போது பசியோடு இருக்கிறவர்களுக்கு அதிகமாகவும் பசி இல்லாதவர்களை கண்டுபிடித்த விதத்தையும் பார்த்து குரங்கையே தன்னுடைய பிரதம மந்திரியாக நியமித்தார். This video sponsored by BuyMote e-shopping app. This app online shopping app now available on Play Store and App Store. BuyMote e-shopping app. உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிவிட்டு லிங்க் செக் பண்ணிவிட்டு லிங்க்கில் உள்ளதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேலும் BuyMote e-shopping ஆப் மூலமாக நம்ம பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியானது. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், லிங்க்கை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்ளிகேஷனை புள்ளடி போய்ட்டு ஆப் புள்ளடி போயிட்டு நம்ம எப்படியெல்லாம் பொருள் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.